அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல வண்டர்ஃபுல் வேர்ல்டுங்கிற கொரியன் ட்ராமாவோட கண்டினியூவை தான் பார்க்க போறோம். போன வீடியோல சோகாவை யூனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மறுபடியும் மீட் பண்ணி ஒன்னா சேர்ந்து வாழலாம்னு சொல்லி முடிவெடுத்திருப்பாங்க. அந்த நேரத்துல யூனுக்கு சோகா யார் கூடவோ அஃபேர்ல இருக்க மாதிரியான ஒரு போட்டோ கிடைச்சிருக்கும். இன்னொரு பக்கம் வாங்கோட பையனை தான் காட்டுறாங்க. தான் அப்பாவோட மரணத்துக்காக யூனை பழி வாங்க காத்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோல பார்ப்போம். இப்ப யூன் அந்த போட்டோவை பார்த்த உடனே இந்த போட்டோவை யார் தான் இங்க வச்சிருப்பாங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க இருக்கிற ரூம்ல இருந்து வெளியில வந்து பார்த்தா அப்ப திடீர்னு யாரோ ஒரு மிஸ்டேக் பர்சன் அவங்களை கிராஸ் பண்ணி போக சந்தேகம் வந்து அவன் பின்னாடி ஃபாலோ பண்ணி போகவும் ஒரு கட்டிங்ல அவன் மிஸ் ஆயிடுவான். எங்க போனான்னு தெரியாம இவனும் டிவி ஸ்டேஷன்ல இருந்து அவங்க வீட்டுக்கு வராங்க. அந்த போட்டோவை தான் மறுபடியும் பார்த்துட்டு இது யார் தான் தனக்கு அனுப்பி இருப்பாங்கிற ஒரு குழப்பத்துல இருக்கும்போது சோகா அங்க வரவும் சோகாவோட கண்ணுக்கு தெரியாம அந்த போட்டோவை மறைச்சிடுவாங்க. அப்பதான் இவனோட அம்மாவும் தங்கச்சி யூரி அங்க வராங்க. யூரி அவங்க அம்மாவுக்காக ஒரு ஸ்கார்ஃபை கிஃப்டா கொடுக்க எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. ஆனா இவனு மட்டும் அந்த போட்டோவை பார்த்ததுல இருந்து குழப்பத்திலையும் டென்ஷன்லயுமே இருக்க தான் இந்த உண்மையை வெளியில சொல்லி அதால தன் குடும்பத்தோட சந்தோஷம் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால யாருக்கிட்டையும் சரியா பேசாம அவாய்ட் பண்றாங்க. அத சோகாவும் பார்த்துட்டு யூனியே இவ்வளவு அப்செட்டா இருக்கான்னு யோசிக்கவும் இப்ப அப்படியே கட் பண்ணா சீனை தான் காட்டுறாங்க. சீனுக்கு ஒரு பொண்ணு கால் பண்றா. இந்த பொண்ணோட பேரு சோஜின். சீனோட ஃப்ரெண்டு தான். இன்னைக்கு நீ ஃப்ரீயா இருந்தா நம்ம 2 பேரும் வெளியில போகலாமான்னு கேட்க ஆனா சீன் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, இன்னைக்கு என்னால கூட வர முடியாதுன்னு சொல்லிட்டு இன்டர்நெட்ல யூனை பத்தி தான் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. இப்ப சோகாவை தான் காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல் வேலை பார்க்குற அவங்க தம்பி டேவை தான் மீட் பண்ண வந்திருக்காரு. டேக்கிட்ட நேத்துல இருந்து யூனோட நடவடிக்கையே சரியில்லை. அவ ரொம்ப அப்செட்டா இருக்க மாதிரியே இருக்கு. ஒருவேளை நான் இன்டர்வியூ கூட்டிட்டு போனாலதான் ஏதோ அப்செட்டா இருக்கலாம்னு தோணுது. நீ ஒரு தடவை அவகிட்ட பேசி பாருன்னு சொல்லவும் அண்ணா நீ எதுக்காக இப்பெல்லாம் யோசிக்கிற? இன்டர்வியூ கூட்டிட்டு போனுங்கிறது உன்னோட முடிவு இல்ல, அது அண்ணியா எடுத்த முடிவு. நீ பெருசா எதுவும் எடுத்துக்காதன்னு சொல்லிட்டு அண்ணனை சமாதானப்படுத்தவும் இன்னொரு பக்கம் யூரியை தான் காட்டுறாங்க. அவங்களோட ஷாப்ல தான் இருக்கும்போது அவங்களும் குழப்பத்துல தான் இருக்காங்க. என்ன நேத்து அவங்க அக்காவை மீட் பண்ண போகும்போது என்னோட முகத்துல இருக்க மாற்றத்தை அவங்கள நோட் பண்ணிருப்பாங்க. அக்கா ஏன் நேத்து அப்செட்டா இருக்காங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க. அக்கா எந்த ஒரு பிரச்சனையிலே நல்லா தானே இருக்கீங்கன்னு கேட்கவும் அதுக்கு எந்த ஒரு ரிப்ளை வரலன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க. கட் பண்ணா ஒரு ஹோல்டேஜ் ஹோம் தான் காட்டுறாங்க. அங்க இருக்க வயசானவங்களுக்கு உதவி பண்றதுக்காக இவன் வாலண்டியரா அங்க வந்திருப்பாங்க. என்னதான் இவங்க உதவி பண்ண இங்க வந்திருந்தாலும் அவங்க மைண்ட் ஃபுல்லா அந்த போட்டோவை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த போட்டோல இருக்க பொண்ணு யாரா இருக்கும், இந்த போட்டோவை யார் தான் எனக்கு சென்ட் பண்ணிருப்பாங்கிற குழப்பத்திலே அந்த போட்டோவை பார்த்துட்டு இருக்கவும் டவுட் வந்து டிவி ஸ்டேஷனுக்கு கால் பண்றாங்க. அங்க வேலை பார்க்கற லேடிட்ட டிவி ஸ்டேஷனுக்கு என் பேர்ல ஒரு கொரியர் வந்திருக்கு, அந்த கொரியரை கொண்டு வந்து கொடுத்தது யார் என்னன்னு சொல்லி விசாரிக்கவும் அதை வாங்கின அந்த பொண்ணும் அந்த கவரை கொடுத்தது ஒரு கொரியன் மேன் தான். அவன் முகத்தை கூட நான் பார்க்கல, ஹெல்மெட்டை போட்டு மறைச்சிருந்ததா சொல்லவும் அந்த கொரியர் மேன் யாரா தான் இருக்குன்னு சொல்லி யூன் யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்க சியூன் வரான். இவன் தான் இந்த ஓல்டேஜ் ஹோமோட அட்ரஸ் கொடுத்து சியூன் இங்க வர வச்சிருப்பாங்க. அப்பதான் ஒரு பிரச்சனை. அந்த ஓல்டேஜ் லேம்ல ஒரு லேடியை பார்க்க ஒரு ஆள் வந்திருப்பான். அந்த ஆள் வேற யாரெல்லாம் அவங்களோட பையன் தான். அம்மா ஓல்டேஜ் ஹோம்ல விட்டது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட பணம் கேட்டும் பேங்க் பாஸ்புக் கேட்டும் மிரட்டிட்டு இருக்கான். அவங்களும் என்கிட்ட எந்த ஒரு பணம் இல்லைன்னு சொன்னாலும் அவன் கேட்கற மாதிரி இல்ல. அவங்க அம்மா கிட்டே ரொம்ப மோசமா நடந்துக்கவும் இவன் அதை பார்த்துட்டு அதை தடுக்க ட்ரை பண்றாங்க. அவன் யூனையும் தள்ளிவிட்டு அவங்க பக்கத்திலேயே ஒரு பூத்தொட்டி இருக்கும், அதை தூக்கி எறிய போகும்போது இடையில சியூன் வந்துருவான். அவனுக்கு தான் அடிப்படவும் கோவத்துல அந்த அம்மாவோட பையனா பலமா அடிக்கவும் அது போலீஸ் கேஸ் ஆயிடும். இப்ப சியூன் அந்த லேடியோட பையன் 2 பேருமே போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கவும் அந்த லேடியோட பையன் நான் என் அம்மாவை தான் பார்க்க போனேன், இவன் தான் என்ன அடிச்சதா பொய்யா கேஸ் கொடுத்திருக்கான், அதோட இந்த பையன் அடிச்சதுக்காகவும் என் ட்ரீட்மெண்ட்காகவும் பணம் கொடுத்தா மட்டும்தான் இவன் மேல போட்ட கேஸை நான் வாபஸ் வாங்குவேன்னு சொல்ல அப்ப போலீஸ் ஆபீசர் சியூன்ட்ட வந்து உன் பேரண்ட்ஸ் இல்ல கார்டியன் யாரா இருந்தா கால் பண்ணி உடனே அவங்களை வர சொல்லுன்னு சொல்லவும் சியூன் தனக்கு அப்படி யாருமே இல்லைன்னு சொல்றான். அப்பதான் அங்க யூன் வராங்க. நான் தான் அவனோட கார்டியன். அந்த ஆளு கேட்ட பணத்தை கட்டி சியூனை வெளியில எடுத்துருவாங்க. வெளியில வந்த 2 பேருமே இப்போ ஹோட்டலுக்கு தான் வர. அங்க சியூனும் நீங்க எதுக்காக அவனுக்கு பணம் கொடுத்தீங்க, தப்பு நம்ம பேர்ல இல்லன்னு சொல்லவும் தப்பு நம்ம பேர்ல இல்லன்னு எனக்கு தெரியும், அப்ப எதுக்காக நான் பணம் கொடுத்தேன் தெரியுமா, உனக்காக நீ ஜெயிலுக்கு போக கூடாதுன்னு. ஒரு தடவை நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா இந்த உலகம் நான் பாக்குற பார்வையே மாறும், ஏன்னா அதுல எனக்கு நிறையவே அனுபவம் இருக்குன்னு சொல்லிட்டு ஜங்கோட டைரியை சீன் கிட்ட கொடுத்து உனக்கு எப்ப என்ன உதவி வேணும்னாலும் என்கிட்ட கேளுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பவும் அப்ப சீனும் உங்களுக்கு ஏதோ உதவி வேணா என்கிட்ட கேளுங்க, முக்கியமா அந்த போட்டோவை பத்தின்னு சொல்ல ஓல்டேஜ் ஹோம்ல இருக்கும்போது யூன் சோகாவோட அந்த போட்டோவை பார்த்துட்டு இருக்கும் போது அப்ப பின்னாடியே வந்து சீன் அந்த போட்டோவை பார்த்துருப்பான். அந்த போட்டோவை பத்தி தான் பேசுறான். நீங்க கையில வச்சிருந்த போட்டோல டேட் டைம் எல்லாம் கரெக்டா இருக்கு, இப்படிப்பட்ட போட்டோ எல்லாம் சாதாரண ஆளுங்க யூஸ் பண்ண மாட்டாங்க, அது மாதிரி கேமராஸை ப்ரொஃபஷனல் ஆளுங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு கேமராவை பத்தியும் பிலிமை பத்தியும் ஓரளவு நல்லா நாலேஜ் இருக்கு, அந்த போட்டோவை யார் எடுத்தாலும் அவன் சரியான ப்ரொஃபஷனலா தான் இருந்திருக்கணும், அது யாருன்னு கண்டுபிடிக்க என் உதவி தேவைப்பட்டா கண்டிப்பா எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சியூன் அங்க இருந்து போகவும் யூன் அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும் போது யூனை 2 பேரும் கிராஸ் பண்ணி போக இது அந்த பொண்ணு தானே ஜெயிலுக்கு போயிட்டு வந்து அந்த கொலகார பொண்ணு இவதான் சொல்லி பேசிட்டு இருக்கவும் அது என்னோட காதலே கேட்டாலும் கேட்காத மாதிரி அங்க இருந்து போக அப்பதான் என்னோட வீட்டுக்கு பக்கத்துல ஒரு நேபர் லேடி இருப்பாங்களே அவங்க அங்க வராங்க. இவனுக்கிட்ட வந்து நம்ம பேசி ரொம்ப நாள் ஆச்சு, என் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி யூன் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகவும் அந்த நேபர் லேடி வீட்டுல ஒரு கப்ல போட்டோ பிரிண்ட் ஆயிருக்கும், அதுல அவங்களும் அவங்க பையனு தான் இருக்க. அந்த கப்பை யூன் பார்த்துட்டு இருக்கும் போது அந்த நேபர் லேடி வராங்க. இது நானே என் பையனை ட்ரிப்புக்கு போகும்போது எடுத்ததான், அதான் இப்படி பிரிண்ட் போட்டு வச்சதா சொல்லுவோம். அப்ப யூனும் எல்லாருக்கு முன்னாடி எங்கிட்ட கொஞ்சம் பேசுறதை அவாய்ட் பண்ணுங்க, ஏன்னா ஜெயிலுக்கு போயிட்டு வந்து என் கூட நீங்க பேசுறத பார்த்தா மத்தவங்க உங்ககிட்ட பேசுறத அவாய்ட் பண்ண சான்ஸ் இருக்குன்னு சொல்லவும் அதுக்கு அந்த நேபர் லேடியும் நான் மத்தவங்க பேசுறத பத்தி கவலைப்படுறதுல முக்கியமா யூன் நீங்க எப்பவுமே என்னோட இன்ஸ்பிரேஷன், நீங்க எப்பவுமே ஒரு பெஸ்ட் மதரா தான் இருந்திருக்கீங்கன்னு சொல்ல யூன் அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படி போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசுனது ரொம்பவே ஆறுதலா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்களோட வீட்டுக்கு வரவும் யூன் வந்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு சோகா வராரு. இன்னைக்கு நாள் எப்படி போச்சுன்னு கேட்கவும் இன்னைக்கு நாள் பரவாயில்ல நல்லாவே இருந்துச்சு, அதோட நம்ம பக்கத்து வீட்டு லேடியோட தான் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தேன், அவங்களோட பேசினது எனக்கு ரொம்பவே ஆறுதலா இருந்ததா சொல்லிட்டு
சோகா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச வேண்டியது இருக்குன்னு அந்த போட்டோவை காட்டுறாங்க. அந்த போட்டோவை பார்த்த உடனே சோகாவும் அதிர்ச்சி ஆகிறாரு. யூன் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. என்னால புரிஞ்சுக்க முடியுதோ நீ இப்ப எப்படி ஃபீல் பண்றேன்னு. ஆனா ஒரு விஷயம் ஞாபகத்துல வச்சுக்கோ, நீ நானும் பிரிஞ்சிருக்கும் போது என்னையே அறியாம நடந்த தப்பு தான் இது. இது என் வாழ்க்கையில முக்கியமான ஒண்ணு இல்ல. நான் எப்பவுமே ஒண்ணு மட்டும் தான் காதலிக்கிறேன். நான் உன் கூட தான் வாழணும்னு விரும்புறேன். இப்ப நடந்தது என்னோட கடந்த காலம். அதெல்லாம் மறந்துட்டு தான் நீ நானும் ஒரு பொது வாழ்க்கை வாழணும்னு சொல்லி முடிவெடுத்ததா சொல்லவும் சோகாவோட நிலைமையை யூன் புரிஞ்சுக்கிறாங்க. நீ நானும் பிரிஞ்சிருக்கும் போது தான் இந்த தப்பு நீ பண்ண. அதான் நம்ம ரெண்டு பேருமே மறந்துட்டு இனிமேல் நம்ம புது வாழ்க்கையை பார்ப்போம்னு சொல்ல சோகாவும் இந்த போட்டோ எப்படி உனக்கு கிடைச்சிச்சுன்னு கேட்டா, நான் டிவி ஸ்டேஷன்ல இருக்கும்போது ஒரு கொரியர் பாய் இதை வந்து கொடுத்துட்டு போயிருக்கேன். அது யார் என்னன்னு தெரியல. இந்த போட்டோவை எதுக்காக எனக்கு அனுப்பி இருக்கணும், அது யாரா இருக்கணும், உனக்கு எதுவும் சந்தேகம் இருக்கான்னு கேட்க சோகா தனக்கும் யாருன்னு தெரியலன்னு சொல்ல ரெண்டு பேருமே இந்த போட்டோவை அனுப்புனது யாரா இருக்குன்னு யோசிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா சீனு தான் காட்டுறாங்க. டிவில ஒரு நியூஸ் தான் பார்த்துட்டு இருக்கேன். சீனு ஒரு ஆளை ஃபாலோ பண்ணி காட்டுக்குள்ள இருக்க பங்களாக்குள்ள போய் அங்க நடக்கிற பார்ட்டியை போட்டோ எடுத்து வந்திருப்பாள். அது வேற யாரும் இல்ல, கிம் ஜோனுக்கு எதிராக வேற ஒரு பார்ட்டியில் நிக்கிற பொலிட்டிஷியன் தான். அந்த போட்டோ கிம் ஜோனோட கையில கிடைக்கவும் அந்த பொலிட்டிஷியன் சாய மிரட்டி தேர்தல் இருந்து வாபஸ் வாங்க வச்சிருப்பாரு. அதோட அவர் சப்போர்ட்டிங் கிம் ஜோனுக்கு தர மாதிரி வைக்க பிளான் படி எல்லாம் கரெக்டா நடந்துட்டு இருக்கவும் அப்ப கிம் ஜோனோட செக்ரட்டரி சீனுக்கு கால் பண்ணி நம்ம பிளான் படி எல்லாம் கரெக்டா நடந்துட்டு இருக்கதா சொல்லவும் அப்பதான் சோஜியும் சீனோட வீட்டுக்கு வர சீனோட நியூஸ் ஆஃப் பண்ணிடுவான். அதோட அந்த வீட்டுல இருக்க ஜங்கோட டைரியை பார்த்துட்டு இந்த டைரி யாரோடதுன்னு கேட்கவும் அது எனக்கு இன்னைக்கு தான் கிடைச்சிச்சு, ஒரு பொண்ணு கொடுத்ததா சொல்லவும் சோஜனும் யார் அந்த பொண்ணுன்னு கேட்க அவங்க என்னோட கார்டியன் சொன்னாங்க. எப்ப எனக்கு உதவி தேவைப்பட்டாலும் உடனே கால் பண்ண சொன்னாங்க, ரொம்பவே நல்லவங்கன்னு சொல்லவும் அதை கேட்ட சோஜனும் என் முன்னாடி நீ வேற ஒரு பொண்ணை பத்தி பேசுறியான்னு சொல்லி கொஞ்சம் ஜெலிசா ஃபீல் பண்ற மாதிரி காட்ட அப்பதான் அங்க உள்ள டிவில சோகாவும் இவனும் கலந்துகிட்ட அந்த இன்டர்வியூ டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்க அந்த இன்டர்வியூ சியூன் கிம் ஜூன் யூரின் அவங்க இடத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கவும் அப்படிதான் இவனோட அம்மா ஹோட்டல்ல இருந்து அவங்களும் அந்த இன்டர்வியூ பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க அந்த ஹோட்டல்ல இன்டர்வியூ பார்த்துட்டு இருக்க அந்த டைம்ல வாங்கோட பையனும் அந்த ஹோட்டல்ல தான் இருக்கான். அப்படியே கட் பண்ண அதுக்கு அடுத்த நாள் தான் கட்டுறாங்க. சோகா இப்ப ஒரு வேலை பார்க்குற இடத்துல தான் இருக்கவும் அங்க என்ட்ரன்ஸ்ல உள்ள கேமராவை தான் செக் பண்ணிட்டு இருக்காரு. இன்டர்வியூ நடந்த டேட்ல தான் இவனுக்கு அந்த போட்டோ கிடைச்சிருக்கு. அதை யார் தான் கொடுத்துருப்பான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த டேட்ல யார் யாரெல்லாம் கம்பெனிக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லி என்ட்ரன்ஸோட கேமராவை செக் பண்ணி பார்க்கவும் வாங்கோட பையன் கொரியர் பாய் கிட்டப்ல வந்ததாலையும் அவன் முகம் மறைச்சிருந்ததாலையும் அவன் அடையாளத்தை சோகாவால கண்டுபிடிக்க முடியல. இப்ப வாங்கோட பையனை தான் கட்டுறாங்க. மறுபடியும் யாருக்கோ சென்ட் பண்றதுக்காக ஒரு போட்டோவை ரெடி பண்ணிட்டு இருக்க கட் பண்ண யூனை தான் கட்டுறாங்க. ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்துருக்கும் போது சோகாட்ட இருந்து மெசேஜ் வருது. இன்டர்வியூ நடந்த டேட்ல டிவி ஸ்டேஷன்ல உள்ள என்ட்ரன்ஸ் கேமராவை செக் பண்ணி பார்த்துட்டு அப்ப யாரோ ஒரு ஆள் வந்து அந்த கவரை கொடுத்துட்டு போயிருக்கான். ஆனா அவங்க முகத்தை பார்க்க முடியல மெசேஜ்ல இருக்க. அப்பதான் அங்க யூரியும் வர யூன் கிட்ட அக்கா நான் லாஸ்ட் உங்க வீட்டுக்கு வரும்போது உங்களை நோட் பண்ணிட்டு தான் இருந்தேன். உங்க முகம் பார்க்க டல்லாவும் ரொம்பவே அப்செட்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. என்ன பிரச்சனைன்னு கேட்கவும் அதுக்கு ஏனும் நான் ஜெயில இருக்கும் போது சோகாவுக்கு டைவர்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சேன். அதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா, என்னால சோகாவோட வாழ்க்கை பாழாக கூடாது, அவர் ஒரு புது வாழ்க்கையை வாழணும்னு நினைச்சேன். ஆனா நடந்தது வேற. நான் ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் சோகா என்ன தேடி வந்தாரு, என்ன விரும்புறேன்னு சொன்னார். நாங்களும் வாழ ஆரம்பிச்சோம். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு சோகா என்ன பிரிஞ்சிருந்த நேரத்துல வேற ஒரு பொண்ணோட தொடர்புல இருந்திருக்காருன்னு சொல்ல அதை கேட்ட தங்கச்சி அதிர்ச்சி ஆகிறாங்க. அப்ப யூனும் சோகா யாரோ ஒரு பொண்ணு கூட இருக்க மாதிரி தனக்கு ஒரு போட்டோ வந்ததா சொல்ல யூரியும் அந்த பொண்ணோட முகத்தை நீங்க பாத்தீங்களான்னு கேட்கவும் அந்த போட்டோல அந்த பொண்ணோட முகத்தை பார்க்க முடியல. ஒருவேளை பார்த்திருந்தா நான் சோகாவோட வாழும் போதெல்லாம் அந்த பொண்ணோட ஞாபகம் தான் எனக்கு வந்திருக்குன்னு சொல்ல மறுபடியும் தங்கச்சி அதை பத்தி சோகாட்ட நீங்க கேட்டீங்களான்னு கேட்கவும் நான் சோகாட்ட நேத்து ராத்திரி அதை பத்தி கேட்டேன். சோகா அது தண்ணி அறியாம நடந்த ஒரு தப்புனும் அந்த பொண்ணுக்கோட வாழ்க்கையில எந்த ஒரு அர்த்தமும் இல்லைன்னு சொன்னாருன்னு சொல்ல அது கேயும் சோகா உங்களை தான் விரும்புறாரு, அதனாலதான் அவரோட கடந்த காலத்தை பத்தி பேச விரும்பல, நீங்களும் பழச மறந்து உங்க பொது வாழ்க்கையை பத்தி மட்டும் யோசிக்கன்னு சொல்ல அப்பதான் ஒரு முக்கியமான கால் வரவும் யூரியும் நம்ம அப்புறம் மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப யூரி அங்க இருந்து கிளம்பின கொஞ்ச நேரத்திலே பொண்ணுகிட்ட பேசுறதுக்காக யூனுக்கு அவங்க அம்மா கால் பண்றாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போது அவங்க வீட்டுக்கு வெளியில இருக்க சில கவர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அந்த கவர்ல தான் பாத்துட்டு இருக்கவும் அதுல ஒரு கவர்ல மட்டும் அட்ரஸ் இல்ல. அத பொண்ணுகிட்டையும் சொல்றாங்க. ஒரு கவர் வந்திருக்கு, ஃப்ரம் அட்ரஸ் இல்ல டூ அட்ரஸ் இல்லன்னு சொல்லவும் அதை கேட்ட உடனே இவனுக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அப்ப இவனோட அம்மா வந்து கவரை ஓபன் பண்ணி பார்த்தா இவனுக்கு வந்த மாதிரி சோகா ஒரு பொண்ணோட இருக்க மாதிரியான போட்டோ அவங்க அம்மாவுக்கும் வந்திருக்கும். அதை பார்த்து அதிர்ச்சியிலே போனை கீழே போட்டுருவாங்க. லைன்ல இருக்க இவனு ஏதோ ஒண்ணு தப்பா நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்க உடனே அவங்களோட வீட்டுக்கு தான் வராங்க. வந்து பார்த்தா வீட்டுல அவங்க அம்மா இல்ல. அப்ப கிச்சன்ல சோகாவோட போட்டோவும் கீழே விழுந்து கிடக்கும். அதை எடுத்து பார்த்து அம்மாவுக்கு இந்த போட்டோவை யாரோ சென்ட் பண்ணிருக்காங்கன்னு புரிஞ்சுக்க சுத்தி எல்லாம் தேடி பார்க்கவும் ஒரு பஸ் ஸ்டாப்ல தான் அவங்க அம்மா உட்கார்ந்துருக்க. அவங்க அம்மா கிட்ட வராங்க. ஒன்னும் அம்மா அதை நினைச்சு கவலைப்படாதீங்கன்னு சொல்லவும் அதை கேட்ட உடனே அம்மாவும் புரிஞ்சுக்கிறாங்க. உனக்கு அந்த போட்டோவை பத்தி ஆல்ரெடி முன்னாடியே தெரிஞ்சிருக்கான்னு கேட்கவும் இவன் தெரியும் சொல்ல அவங்க அம்மா கோவப்படுறாங்க. உன் புருஷனால எப்படி இது முடிஞ்சிச்சு, அவனால எப்படி உனக்கு துரோகம் பண்ண முடிஞ்சிச்சுன்னு கேட்கவும் நாங்க பிரிஞ்ச டைம்ல தான் சோகாவோட வாழ்க்கையில் இப்படி நடந்ததா சொல்ல அதை அவங்க அம்மாவால ஏத்துக்க முடியல. பையன் இறந்து போயிட்டான், பொண்டாட்டி நீ ஜெயில இருக்க, இப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில உன் புருஷன் உனக்கு துரோகம் பண்ணியிருக்கான், அதை என்னால எப்படி ஏத்துக்க முடியும், என் மகளோட வாழ்க்கை பாலாகிறத என்னால எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும், உனக்கு வேணவனோட பையன் காங் உலகமா இருக்கலாம், ஆனா எனக்கு என்னோட பொண்ணுதான் உலகம், அவ வாழ்க்கை தான் முக்கியம்னு சொல்ல தான் அம்மா கோவத்துல இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு இவனும் சமாதானப்படுத்த முயற்சி பண்றாங்க. இப்ப கட் பண்ணா சீனு தான் காட்டுறாங்க. ஒரு ஆர்ஃபனேஜுக்கு தான் வந்திருக்கான். அங்க இருக்க ஆளுங்க கிட்ட யாரோ ஒரு ஆளை பத்தி விசாரிக்கிறதுக்காக தான் வந்திருப்பான். அப்படி விசாரிச்சுதான் அவனோட போட்டோ கிடைக்குது. இவன் யாரு என்னன்னு தெரியல, ஆனா அவனோட போட்டோவை சோஜனுக்கு அனுப்பி இவன் யாருன்னு கண்டுபிடி, அவன் பேர்ல கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் ஏதோ ஒரு காணும், இவன் இப்ப எங்க இருக்கான்னு உடனே கண்டுபிடின்னு சொல்லவும் சோஜின் அதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்க. அந்த டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு சீனு அங்க இருந்து கிளம்பும் போது சில கார்ஸ் அவனை ஃபாலோ பண்ணிட்டு போக இப்ப இவனு தான் காட்டுறாங்க. சோகாவை மீட் பண்றதுக்காக ஒரு வேலை பார்க்க டிவி ஸ்டேஷனுக்கு வெளியில தான் வெயிட்
பண்ணிட்டு இருக்கவும் அங்க இருந்து சோகாவுக்கு கால் பண்றாங்க. வேலை முடிஞ்சிருச்சா, நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களான்னு கேட்கவும் அதுக்கு சோகாவும் இன்னைக்கு எனக்கு அதிகமான வேலை இருக்கு, அதனால டிவி ஸ்டேஷன்ல இருந்தால வெளியில வர முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த டிவி ஸ்டேஷன்ல இருந்தே கார்ல வெளியில கிளம்பவும் அதை யூனும் பாக்குறாங்க. நம்ம கிட்ட வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப எங்க போறாருன்னு சொல்லி சந்தேகம் வர யூன் சோகாவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோகாவோட கார் எடுத்துட்டு ஒரு ஹோட்டலுக்கு தான் வரவும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு யூனும் வந்துட்டு தான் இருக்காங்க. அப்ப சோகா ஒரு ரூம்குள்ள போகவும் அந்த ரூம்குள்ள யூனுக்கு பக்கத்து வீட்டுல இருந்த அந்த நெய்பர் லேடி இருப்பாங்க. யூன் அதை பார்த்து அதிர்ச்சியாக அப்ப சோகாவுக்கும் அந்த லேடிக்கும் அஃபேர் இருக்கும்னு சந்தேகம் வருது. அப்ப அந்த போட்டோல சோகாவோட இருக்க பொண்ணு இந்த நெய்பர் லேடா தான் இருக்குன்னு சொல்லி சந்தேகம் வர இதோட இந்த எபிசோட் கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அடுத்த வர வீடியோல பார்ப்போம்.